வணக்கம். நம்ம நாட்டை ஆள்றது ட்ரம்போட அசிஸ்டன்டே சொல்லிட்டாரு. இந்தியாவை ஆள்றது யூத பிராமணர்கள் தான் அப்படின்னு கிளியரா ரொம்ப அழகா சொல்லிட்டாரு அவரே. யூத பிராமணர்கள் தானே நம்மளை ஆட்சி புரியுறாங்க, நம்மளை அடிமையா வச்சிருக்கிறாங்க. இன்டைரக்டா நம்மளை ஆள்றதெல்லாம் அவங்க தானே. ஐயா சொல்றத நீங்க கேட்டு பாருங்க நீங்களே. பாண்டியன் ஐயா அதை அழகா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஈரானுடைய ஸ்பிரிச்சுவல் லீடரும் அவர் தான். பண்ண ஒரு முக்கியமான புள்ளி. அவங்கள குறி வச்சு தாக்குனது மிகுந்த கண்டனத்துக்குரியது. இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் மிக வன்மையாக நாம் கண்டிக்கின்றோம். யூதர்கள் உலகத்தினுடைய சாபக்கேடு அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி மட்டும் இல்லை. யூதர்கள் உலகத்தின் சாபக்கேடு. யூதம் அதிலிருந்து தான் யுத்தம்ன்ற வார்த்தையே வருது. நமது ராமாயண போர் யார் தொடங்குனா? நம்ம இந்தியாவில் இருக்கிற 3 பேர் முக்கியமான போர் நாம் பார்த்துருக்குறோம், தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். ராமாயண போர் தொடங்கினவன் யார்? பால்டிக் கடலிருந்து இங்கே சண்டை போட வந்த. இப்போ தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய யுத்தங்கள் யாரால் நடந்திருக்குது? யூதர்களால் நடந்திருக்குது. இன்றைக்கி ஈரான் மேலே தாக்குறது யார்? அவங்களும் யூதர்கள் தான். இன்னும் நான் முன்னாலே ஒன்று சொல்லியிருக்கேன், ஈரான் என்பது 2 ஆண்கள் அப்படின்னு. அவங்க லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான அதனுடைய இது 2 ஆண்கள். அது ராவணேந்திரனை குறிக்கிற நாடு தான். அதனால தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகிறதில்லை. இஸ்ரேல் ராமனை குடித்த ஒரு நாடு. அந்த தான் அவங்க திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. இன்னும் முதலாம் உலக போர் ராமாயணத்தினுடைய ரிப்பீட்டுன்னு சொன்னோம். அதுக்கு என்ன இது சிக்னேச்சர் என்ன? அதுக்கு முதலாம் உலக போர் முடிஞ்சது 11வது மாதம் 11வது தேதி காலை 11 மணிக்கு அந்த போர் முடிஞ்சுதான். ஏன் 11 வருது? ராவணேந்திரன் வீணாக வம்புக்கு வந்திருக்காங்க. ஈரான் எந்த தப்பும் பண்ணல. நீங்கள் அவன் அணுகுண்டு தயாரிக்கிறாங்கன்னா ஏன் அமெரிக்கா அணுகுண்டு தயாரிக்கலாம், இஸ்ரேல் அணுகுண்டு தயாரிக்கலாம், வச்சிருக்கலாம். ஈரான் வச்சிருக்கூடாதா? உங்களுக்கு ஒரு சட்டம், அடுத்தவனுக்கு ஒரு சட்டமா? இது என்ன நியாயம்? இது உலக மக்கள் எல்லாம் இன்று ஈரானோடு ஒன்றிணைய வேண்டும், ஈரானுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். இந்த அக்கிரமத்தை, அநியாயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சும்மா இருந்த ஒரு நாட்டு மேலே இது பண்ணுறாங்கன்னா யாருக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தான் அர்த்தம் ஆகுது. இனிமே 12 டே வார் நடந்தது. அப்பயும் இஸ்ரேல் ஈரானை தாக்குனாங்க. இப்பயுமே அமெரிக்காவும் சேர்ந்துக்கிட்டு தாக்குறாங்கன்னா சும்மா இருந்த நாட்டு. ஆனால் இப்போ யாரை வில்லனை காமிக்கிறாங்க? ஈரானை வில்லனை காமிக்கிறாங்க. ஏன்னா மீடியாலாம் இந்த யூத பிசாசுங்க கையில் இருக்குது. உலக மீடியாக்கள் எல்லாம் இந்திய மீடியாவும் என்ன இங்கே பிராமண கையில் தானே இருக்குது. அவங்களாம் யூதர்கள் தானே. இந்திய யூதர்களுக்கு பிராமணன்னு பேர். எல்லாம் இவங்க கையில் இருக்குது. பொதுமக்கள் அவங்க சொல்கிற கதையை வாங்காதீங்க. நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசுகிறதெல்லாம் நம்பாதீங்க. யூதர்களை பொறுத்த வரைக்கும் போர் தர்மம்னு அவங்களுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் இப்பயுமே அது ரீஜனல் வார்ஃபேராக தான் முடியும் நினைக்கிறேன். அது உலகப்புறம் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. அநியாயம் செலுத்தப்படும் ஈரான் மக்களுக்காக நாம் அனைவரும் ஒவ்வொரு தமிழரும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஈரானுக்காக நம்முடைய வழிபாடு இருந்தால் ஈரான் நிலைத்திருக்கும். ஈரான் என்பது ராவணேந்திரனை குறித்த நாடு. அவர்கள் நம்மவர்கள். அதனால் அது நியாயமானவர்கள். இப்போ யூதனுக்கெல்லாம் எந்த வரமுறையும் கிடையாது. ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படி கிடையாது. இஸ்லாமியர்கள் ஒழுங்கை கடைபிடிக்கிறவங்க. அதனால் அவங்க மேலே இந்த அநியாயமான போர் ஏற்புடையதே இல்லை. நான் அணுகுண்டு வச்சுக்கலாம், நீ வச்சக்கூடாதுன்றது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? இது எப்படி உலக நீதி ஆக முடியும்? ஈரான் நமது இந்திய அரசாங்கமே அநியாயம் பிடித்த அரசாங்கமாக தான் இருக்கிறது. இப்போ மோடி அங்கே போயிட்டு வந்த பிறகு தான் இந்த சண்டையும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த சண்டைக்கு பின்னால் இந்தியாவும் இருக்குது. இந்தியாவின் சாபக்கேடு பிராமணர்கள். இவங்க வந்த பிறகு தான் நம்ம நமது சாதிகளாக பிரித்து வர்ணாசிரமத்தை உண்டு பண்ணி என்றைக்கு அவங்க இந்தியாவுக்குள்ளார் நுழைஞ்சாங்களோ பிராமணர்கள், அன்னைக்கு யூதர்கள் எல்லாரையும் ஹியரார்கியெல்லாம் இவன் மேலே அவனுக்கு மேலேன்னு, அதாவது பஞ்சமர்ன்றது சோஷியல் அவுட்காஸ்ட், தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு 5 வர்ணங்களாக பிரித்து வச்சது இவனுங்க தான். இன்னும் இந்தியா பிராமண கையில் தான் இருக்குது. அதையும் நாம் மீட்க வேண்டும். அதை மீட்கிறதுக்கு என்ன ஒரு வழின்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஒழிச்சாகணும். தயவுசெய்து மக்களே, பிராமணன் இந்தியாவை தனது கைக்குள் வைத்திருக்கிற நவீன ஆயுதம்தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். பேப்பர் பேலட் வரணும். இந்தியா பிராமணன் கட்டுப்பாட்டு இருக்குன்னு இப்போ ட்ரம்போட அசோசியேட் ஒருத்தர் சொல்லியிருக்கார் இல்லையா சமீபத்தில், இந்தியாவை ஆள்பவர்கள் பிராமணர்கள் தான் சொல்லியிருக்காரு. அது ஊரறிஞ்ச உண்மையை அவரும் சொல்லியிருக்கார். பிராமணர்கள் இந்த மண்ணுக்கு உகந்தவர்கள் அல்ல, உரியவர்களும் அல்ல.
அவங்க வந்தேரிகள், அவங்க தான் அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு திரைமறையில் இருந்துகிட்டு ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவை பிராமண ஆதிக்கத்திலிருந்து நாம் மீட்க வேண்டும். நாம் பட்டதெல்லாம் போதும். யூதர்களை பொறுத்த வரைக்கும் 2 இனங்கள் இருக்குது. ஒன்று யூதன், இன்னொன்று தமிழ். அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்க எல்லாரையும் தமிழனாக தான் பார்க்குறான், யூதர் இல்லாதவங்களையும் ஆச்சுங்களா. இந்த 2 இனங்களுக்கு எப்பயுமே இது இருக்குது. நாம் நல்லதுக்கு பற்றி வர்றவங்க, நான் முருகனின் வம்சாவழிகள், அவன் ராமனின் வம்சாவழிகள். இந்தியாவில் யூத பிராமணன் ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்தியாவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. உலகம் முழுவதையும் யூதன் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். யுனைடெட் நேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் அது ஒரு நல்ல பாடின்னு பேர். அது பூரா அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கான எல்லாருடைய ஒத்துழைப்போடு அயோக்கியத்தனம் பண்ணுற இடம் தான் யுனைடெட் நேஷன்ஸ்ன்றது. சரிங்களா. யுனைடெட் நேஷன் எந்த போரையும் நிறுத்தலையே. ஏன் இப்போ ஈரான் மேலே போர் கொடுக்குறாங்க? என்ன பண்ணுதுங்க இது? எங்கே நியாயம் இருக்குது? பிராமணன் யூதன் தன்னுடைய செயல்களை லெஜிட்டிமசியோடு பண்ணுறதுக்கு தான் அவன் வச்சுருக்கான். இந்த நிலை மாறணும். உலகம் தன்னெழுச்சியாக யூதர்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டும். இந்தியா பிராமணர்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டும். தமிழ்நாடும் நல்லது ஒரு ஜனநாயகம் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் ஏற்படும்படி நாம் வேண்டுவோம். ஈரான் காக்கப்பட வேண்டும் என்று அனைவரும் வேண்டுவோம்.